நல்லவங்க அடி வாங்குவாங்க, கெட்டவங்க அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. கடைசியில அதுவும் எப்போ ஒரு 1000 எபிசோட் கழிச்சு தான் வந்து கெட்டவங்களுக்கு வந்து கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீரியல்கள்லையும் நடக்கிற விஷயம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் சிறகடிக்க ஆசை பேலன்ஸ்டாக போயிடுச்சு. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹீரோவுக்கு ஒரு அடி விழுந்துச்சு, ஹீரோயினுக்கு ஒரு அடி விழுந்துச்சுன்னா அந்த பக்கம் வில்லிக்கும் ஒரு அடி விடும். இந்த பக்கம் வந்து விஜயாவுக்கோ இல்லை வந்து ரோஹிணிக்கோ இல்லை மனோஜுக்கோ ஒரு ஆப்பு விழுற மாதிரியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க கதையை. ஆனால் நடுவில் திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல, தைரியமாக இருந்த மீனாவை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அரலூஸாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தை வந்து உடச்சுட்டு திடீர்னு கோவப்படுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க. அப்படியே ஏய் மீனா போய் காஃபியை போட்டு வா, ஏய் மீனா இதை பண்ண அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கெலாம் திருப்பி என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பூக்கடையை காலி பண்ணுறதுலேருந்து உங்கள் குடும்பத்தை அசிங்கமாக பேசுகிறதுலேருந்து எல்லா விஷயமும் அதுதான் வந்து திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் இப்போ வந்து ரோஹிணிக்கு வந்து குழந்தை பிறக்கணும்லாம் வந்து இவங்க ஏதோ பேசிக்கிட்டுலாம் இருந்தாங்க. அவங்களுக்காக வந்து கேசரிலாம் கிண்டிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா ரோஹிணி அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த அதே சமயத்தில் முத்து மீனாவை மொத்தமாக வந்து தாம் பையன் பக்கம் போடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அம்மா வச்சு ஒரு நாடகத்தையும் ஆடிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணி இப்போ இந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணி காமிச்சு சத்யா தான் திருநாறு பணத்தை சொல்லி அதை வந்து டிவிலையும் போட்டு காமிச்சு, எப்படி வந்து முத்து பல தடவை மனோஜ் செஞ்ச வேலைகளை டிவியில் போட்டு காமிச்சாரோ அதே மாதிரி போட்டு காமிச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கடைசியில் மீனாவோட குடும்பத்து மேலேயே திருட்டு பழி வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் உங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு தெரியாமல் எப்படி திருடிருப்பாங்க, அந்த திருட்டு காசை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க அவன் அதை திருப்பி கொடுத்தான்னு முத்து சொன்னால் கூட அதை நம்ப போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து முத்துவையும் திட்டி எல்லாத்தையும் பேசி ரொம்ப மோசமான வார்த்தைகளில் காயப்படுத்தி கடைசியில் மீனா அழுதுகிட்டே வீட்டை விட்டு ஓட போகிறாங்க. விஜயா தான் காயப்படுத்த போகிறாங்க. அதுக்கான எல்லா வேலையும் செய்கிறது ரோஹிணியாக தான் இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் ரோஹிணி சின்ன விஷயங்களை போட்டு கொடுத்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தை அப்படியே நேரடியாக வந்து டிவிலெலாம் போட்டு காமிச்சாங்க அப்படின்னா வந்து அப்போ தான் முதலாக முத்துக்கும் மீனாவுக்கும் ரோஹிணிக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டம், ஒரு பகையே ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் இப்போவாச்சு ரோஹிணி பக்கத்தில் இருக்க தவறுகளை கண்டுபிடிக்கணும்னு இறங்கி அதை கண்டுபிடிப்பாங்களா, இல்லை கடைசி வரைக்கும் ரோஹிணி சிக்காமல் மீனா அடி வாங்குறத பார்க்க தான் சிறகடிக்க ஆசையா இல்லை மீனா அடி வாங்குறத பார்க்க ஆசையாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.